வணக்கம். அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். திருஞான சம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் 1, 2, 3 பகுதிகள். இப்போ பார்த்தீங்கன்னா திருக்கைச்சினம், அதாவது கச்சீனம் 149. திருச்சிற்றம்பலம். தையலோர் கூருடையான் தன்மதிசேர் செஞ்சடையான் மையுலா மணிமிடற்றன் மறைவிலங்கு பாடலான் நெய்யுளால் மூவிலவேந்தி நிலவன் தொழிசேர் கையுடையான் மேவியுரை கோயில் கைச்சினமே. உமையை இடபாகம் கொண்டவன் பிறைமதியை சூடியவன் நீலகண்டம் உடையவன் மறையை இசைப்பவன் சூழப்படையினன் தேவேந்திரன் கைரேகையை பதிய பெற்றவன் இருப்பது கைச்சினமே. விடமல்கு கண்டத்தான் வெல்வளையோர் கூருடையான் படமல்கு பாம்பரையான் பற்றாதார் புறமெரித்தான் நடமல்கும் ஆடிலனான் நான்மறையோர் பாடிலனான் கடமல்கு மாவுரியான் உரைக்கோயில் கைச்சினமே. நஞ்சை உண்டவன் உமையொரு பாகன் பாம்பை அறையில் கட்டியவன் முப்புறம் எரித்தவன் ஆடல் புரிபவன் மறையோர் பாடலில் விளங்குபவன் யானை தோலை உரித்தவன் உறைவது கைச்சினமே. பாடலால் நான்மறையான் பைங்கொன்றை பாம்பினோடு சூடலான் மென்மதியும் துன்கரந்தையோடும் ஆடலான் அங்கை அனலேந்தி ஆடவர காடலான் மேவியுரை கோயில் கைச்சினமே. நான்மறை பாடவல்லான் கொன்றையும் பாம்பும் சூடியவன் மதியுடன் திருநீரையும் கரந்தையும் கொண்டவன் தீயேந்தி ஆடுபவன் இடுகாட்டில் ஆடல் புரிபவன் உறையும் கோயில் கைச்சினமே. பண்டமார் கூடி கடைந்த படுகடல் நஞ்சுண்ட பிரான் என்றிரஞ்சு உம்பர் தொழுதேத்த விண்டவர்கள் தொல்நகரம் மூன்றுடனே வெந்தவிய கண்டபிரான் மேவி உரை கோயில் கைச்சினமே. ஆலகால நஞ்சை உண்டு அருள் புரிந்தவன் விண்ணோரின் பெரும் தலைவன் முப்புறம் எரித்து சாம்பலாக்கியவன் உறைவது கைச்சினமே. தேய்ந்து மலிவெண்பிறையான் செய்ய திருமேனினான் வாய்த்திலங்கு வெண்ணீற்றான் மாத்தினையோர் கூருடையான் சாய்ந்தமரர் வேண்ட தடங்கடல் நஞ்சுண்ட நங்கை காய்ந்த பிரான் மேவியுரை கோயில் கைச்சினமே. சந்திரனுக்கு அபயம் தந்து அதனை சூடியவன் சிவந்த மேனியன் திருநீற்றான் உமையொரு பாகன் தேவர்களை காக்க நஞ்சை விரும்பி உண்டவன் மன்மதனை எரித்தவன் உறைவது கைச்சினமே. மங்கையோர் கூருடையான் மண்ணும் மறைப்பயின்றான் அங்கையோர் வெண்டலையான் ஆடரவம் பூண்டு கந்தான் திங்களோடு பாம்பணிந்த சீரார் திருமுடிமேல் கங்கையினான் மேவியுரை கோயில் கைச்சினமே. உமையொரு பாகன் மறை ஓதுபவன் பிரம்ம கபாலத்தால் பாம்பை ஆபரணமாக அணிந்தவன் சந்திரனும் பாம்பும் சடைமுடியில் கங்கை கொண்டவன் உறையும் கோயில் கைச்சினமே. வரியறவே நானாக மால்வரையே வில்லாக எரிக்கணையால் முப்புறங்கள் எய்து கந்தப்யம் பெருமான் பொறிசுடலையுமாம் புறங்காட்டான் போர்த்தோர் கரியுரியான் மேவியுரை கோயில் கைச்சினமே. வாசுகி என்னும் பாம்பை நானாகவும் மேருவை வில்லாகவும் தீயினை கணையாகவும் கொண்டு முப்புறம் உரைத்தவன் இடுகாட்டில் இருப்பவன் யானை தோலை போர்த்தியவன் விரும்பியிருக்கும் கோயில் கைச்சினமே. போதுளவு கொன்றை புனைந்தான் திருமுடிமேல் மாதுமையாலஞ்சு மலையெடுத்து வாளரக்கன் நீதியினால் ஏத்த நிகழ்வித்து நின்றாடும் காதலினால் மேயுரை கோயில் கைச்சினமே. அவர் திருமுடியில் இருப்பது கொன்றை மலரே. உமை அஞ்ச கையிலே எடுத்த ராவணனை மலையின் கீழே அடர்த்தியவன் அவன் வணங்கிய போது நல்லருள் புரிந்தவன் அவன் ஆடல் புரிந்து உறைவது கைச்சினமே. மண்ணினை முன் சென்றறிந்த மாலும் மலரனையும் எண்ணிரியா வண்ணம் எரியுரு மாயபிரான் பன்னிசையாய் எசைந்தேத்த பாடுவான் நெற்றியின் மேல் கண்ணுடையான் மேவியுரை கோயில் கைச்சினமே.
மூன்றடி நிலம் கேட்ட திருமாலும் நான்முகனும் காண அறிய முடியாத சோதிப்பிழம்பாக பண்ணில் வரும் இசையாக இருப்பவன் நெற்றில் தீக்கண் கொண்டு விளங்கும் கோயில் கைச்சினமே ஆகும். இப்போ அதிகத்தில் 10ஆம் செய்யுள் சிதைந்து போயிற்று. தன்வயல் சூழ் காழி தமிழான சம்பந்தன் கண்ணுதனால் மேவியுரை கோயில் கைசினத்தை பன்னியால் ஏத்தி பயின்ற இவை வல்லார் விண்ணவர் யோங்கி வியனுலகம் ஆழ்வாரே. வயல் சூழ்ந்த சீர்காழிவாழ் தமிழான சம்பந்தன் நெற்றிக் கண் கொண்டவன் உறையும் கோயிலாகிய கைச்சினத்தை இசையோடு இப்பதிகத்தை பாடுபவர்கள் விண்ணவர்களாக ஓங்கி உலகம் போற்றும் புகழ் பெறுவர். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.